இன்றைய ஆத்மீக தேன். எரேமியா 17:14 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதி. ஆம் பிரியமானவர்களே, துதிகளுக்கும் புகழ்ச்சிக்கும் கனத்திற்கும் பாத்திரவானாகிய தேவன் நம்முடைய தேவன். காரணம், அவர் தாமே சர்க்குணசாலியாய் இருக்கிறபடியால் தம்முடைய நற்குணங்களினால் நம்முடைய துர்குணங்களை நீக்கி தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மறுரூபப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய குணங்களை அவர் மாற்றுவார். நாம் அநேகரால் விரும்பப்படத்தக்கதாக குணமாக்குவார். மாத்திரமல்ல, நம்முடைய சரீர சுகசேமத்தை விரும்புகிறதான தேவன் அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் அடையும்படிக்கு தம்முடைய ஆரோக்கியத்தை நமக்குள் வர்ஷிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதே. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, கர்த்தாவே, நீர் குணமாக்கினார், நிச்சயமாகவே நான் குணமாவேன். ஆம், நம்முடைய குறைபாடுகளிலே நிறைவை தந்து தம்முடைய சம்பூர்ண இரட்சண்யத்தினால் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய துயரங்களும் நம்முடைய துக்கங்களும் மறக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய முகசாயலினால் நம்மை மறுரூபப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நாங்கள் விரும்பப்படத்தக்கதாக நற்குணங்களை எங்களுக்குள் தந்து நீர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல எங்களையும் நற்குணம் உள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும், கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கிற இரட்சணியத்திலே கலிகூர்ந்து மகிழ்கிறவர்களாய் இருக்க அனுகிரகம் செய்கிறபடியால் நன்றி. அப்படியே நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.